ஜிம்முக்கு போனால் தான் ஃபிட்டாக இருக்க முடியுமா? வாங்க பார்க்கலாம். இந்த ஜிம் வந்து யாருக்கு தேவை, யாருக்கு தேவையில்லை அதை நான் சொல்கிறேன். இப்போது ஒருத்தங்க ஏன் ஜிம்முக்கு போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து அவங்களோட மஸ்குலர் சைஸை பெருசாக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இல்லை வந்து நான் வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்கிறேன், அதனால் எனக்கு வந்து பெருசாகணும், ஒரு கான்ஃபிடென்ஸ் வேணும், அந்த மாதிரி போவாங்க. சில பேர் இந்த படத்தில் வர்ற மாதிரி எனக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு, எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இதுக்காக போவாங்க. கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு நல்ல ரீசன் தான். ஸோ ஜிம்முக்கு போனால் மட்டும்தான் உடம்பை குறைக்க முடியுமா? அந்த மாதிரி கிடையாது. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, வீட்டில் இருந்தபடியும் நம்ம உடம்பை குறைக்க முடியும். அது எப்படி அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ வந்து இந்த உடம்பை குறைக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே ஒரு டயட் பேஸ் பண்ணி தான் வருது. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்பை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே, நம்ம உடம்பு ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு எல்லாத்துக்குமே கேலரிஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து உள்ளே வருது. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய கரண்ட் ஹைட் வெயிட் இப்போதைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த கரண்ட் ஹைட் வெயிட்டை நான் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் கேலரிஸ் வந்து நான் இன்டேக் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் 2000 கேலரிஸ் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இந்த கேலரிஸை வந்து நான் என்னோடய ஃபுட்டில் இன்டேக் பண்ணேன்னா என்ன ஆகும் அப்படின்னா, என்னோடய வெயிட் வந்து அப்படி மெயின்டைன் ஆகும். இதே நான் வந்து இந்த கேலரிஸை விட கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்றேன் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, என்னோடய வெயிட் வந்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். அதே ஆப்போசிட்டாக நான் அப்படி இந்த கேலரிஸை விட கம்மியாக சாப்பிட்டேன் அப்படின்னா என்னோடய வெயிட் வந்து ட்ராப் ஆகும். இதுதான் பேசிக்கான ஃபிட்னஸ் சயின்ஸ். ஓகேங்களா? ஸோ வந்து இது வந்து எல்லாராலையும் பண்ணிட முடியுமா இந்த மாதிரி கால்குலேட் பண்ணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் இம்பாசிபிள் இல்லை. ஓகேவா? ஸோ வந்து அப்போது ஜிம் வந்து எல்லோரும் கண்டிப்பாக போகணுமா அப்படிங்கிற கேள்வி கேட்டிங்கன்னா இல்லை. அப்போ ஜிம்முக்கு போனால் நல்லதா? கண்டிப்பாக. ஸோ வீட்டில் இருந்த மாதிரியும் உடம்பை குறைக்க முடியும், ஜிம்முக்கு போனாலும் உடம்பை குறைக்க முடியும். ஆனால் இது வந்து ஒரு பர்சனல் சாய்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ ஜிம்முக்கு போகிறவங்க மெயினாக மசில் பில்டிங்க்கு போவாங்க. ஸோ அது ஒரு இது. அண்ட் சம் பீப்புள் வந்து வெயிட் லாஸ்க்கும் போவாங்க. அண்ட் தென் அட் த எண்ட் ஆஃப் த டே வந்து எல்லாமே வந்து நம்ம டயட்டில் தான் வந்து முடிக்குது. ஸோ ஒருத்தங்க அத்லெட்டிக் ஃபிசிக்காக இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க, இல்லை சும்மா எனக்கு ஜென்ரலாக ஃபிட்டாக இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க அப்படின்னா, வீட்லேயே நம்ம வந்து ஹோம் ஒர்க் அவுட்ஸ் நிறைய பண்ணலாம். சைக்கிளிங் பண்ணலாம், ஜாகிங் பண்ணலாம், அப்புறம் ஜம்ப் ரோப்ஸ் பண்ணலாம். இதெல்லாம் பண்ணிங்கனாலே உங்களுக்கு கார்டியோனால் நிறைய கேலரிஸ் பர்ன் ஆகும். ஓகேங்களா? ஸோ ஃபர்தராக இதெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் சொல்கிறேன். ஓகேங்களா?